சாப்பிட்ட உடனே வயிறு கலக்குதுங்களா, டாய்லெட் போகணும்னு தோணுதுங்களா, சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஐம் டாக்டர் சரவணன், எம்பிஜல் மெடிசன், நிரஞ்சன கிளினிக், கிருஷ்ணகிரி. இது எதனால் வந்துட்டு வருது? த ரீசன் பிஹைண்ட் இஸ் IBD, இரிட்டபிள் பவல் டிசீஸ், கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ். என்னெல்லாம் பண்ணால் வந்துட்டு இந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸை வந்துட்டு சரி பண்ணலாம்? 5 டிப்ஸ். என்ன? ஃபஸ்ட்டு, சாப்பிட்றது நல்லா மென்று சாப்பிடுங்க. நிதானமாக ஒரு 5லேருந்து 10 தடவை வந்துட்டு ஒரு வாயும் வந்துட்டு மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே எங்கேயும் வந்துட்டு வேகமாக நடக்காதீங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்துட்டு உட்காந்துருங்க. நல்லா தண்ணி குடிங்க. மேக் ஷுர் உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் டிசீஸ், லிவர் டிசீஸ், வேறு கிட்னி டிசீஸ் இது 3 வந்துட்டு இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு தண்ணி 50 கிலோ இருக்கீங்கன்னா 2 லிட்டர், 60 கிலோ இருக்கீங்கன்னா 3 லிட்டர், 80 கிலோ இருக்கீங்கன்னா 4 லிட்டர். இந்த விகிதத்தில் 40லேருந்து 50 ml per kg இந்த விகிதத்தில் வந்து குடிக்கலாம். அப்புறம் ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் வந்துட்டு நல்லா எடுத்துங்க. என்னென்னலாம் ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸு? ஓட்ஸு, பனானா, கொய்யாப்பழம், மில்லட்ஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸு, ட்ரம் ஸ்டிக்கு, பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி, இதெல்லாமே வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ். இதெல்லாம் எடுத்துங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் கண்டிப்பாக எடுத்துங்க. ப்ரோபயோட்டிக்ஸ், தயிர், மோர் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்துட்டு இருங்க. நைட் வந்துட்டு 8 மணி நேரத்துக்கு குறையாமல் வந்துட்டு தூங்குங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த இரிட்டபிள் பவுல் டிசீஸ் சரியாயிடும். இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவீங்க. தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள்.